பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள். இந்தியாவின் சமூக ஊடகத்தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் தொகையில் நம்மளும் சீனாவும் இருக்கும். ஸோ நம்மளுடைய உற்பத்தியை நம்மளோட நாட்டிலேயே நுகர்வு பண்ணுறதுக்கான விஷயத்தில் தான் அரசாங்கம் வந்து இன்றைக்கி வந்து முயற்சி பண்ணுறாங்க. இப்போ தீபாவளிக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ்டி வரி குறைச்சி வரம்புகளை குறைச்சதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியை மட்டும் நம்பி இல்லாமல் உள்ளூர் சந்தை மூலமே அந்த பொருளாதாரத்தை வளர்க்க முடியும் அப்படின்றத வந்து அவங்க வந்து இந்த இடத்துல வலியுறுத்துகிறாங்க. இப்போ பியூஷ் கோயல் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்த்தக ஒப்பந்தங்களை வந்து அவர் வந்து துப்பாக்கி முறையில் மிரட்டி சாதிக்க முடியாதுன்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஒரு கன் பாயிண்டில் வச்சு நீங்கள் இந்த விஷயத்தை செய்ய முடியாது, பேச்சுவார்த்தை மூலம் தான் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 2 நாடுகளுக்குள்ளே ஒரு பரஸ்பர 2 பேருக்கும் நம்பிக்கை வேணும், 2 பேருக்கும் நல்ல ஒரு வியாபாரம் வளரணும்னு சொன்னால் அதை பேச்சுவார்த்தை மூலம் பேசி அதுக்கு காலக்கெடு நிர்ணயம் பண்ண முடியாது சார். அது வந்து என்னென்னா, எனக்கு என்ன லாபம், உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை விட்டு கொடுக்கனால உங்களுக்கு என்ன லாபன்றதை பேசும்போது ஒவ்வொரு படிப்படியாக தான் அந்த விஷயம் செயல்படுத்த முடியும். அவர் வந்து அதை அழகாக தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. அதில் வந்து யாரோட மிரட்டலுக்கும் நம்மளை வந்து அடிபணி வைக்க முடியாதுன்றதுல அவரோட விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது சார். நம்ம வந்து அமெரிக்காவை மட்டும் நம்ப இல்லைன்னு தான் நான் முதல்லயே சொன்னேன் சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சுவிட்சர்லாண்டோட நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்னாடி கூட பார்த்திங்கன்னா, சுவிட்சர்லாந்து நாட்டோட அங்குள்ள வர்த்தக துறை சார்ந்த அரசு அதிகாரிகளோ அமைச்சர்களோ பேசும்போது இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் உள்ள ஒப்பந்தம், அங்கே இருக்கக்கூடிய நார்வே, ஐஸ்லாந்து இந்த மாதிரி ஒரு 4 நாடுகள் சேர்ந்து ஒரு வர்த்தக தடையற்ற ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 92% பொருட்களுக்கு இந்தியாவுக்கும் அந்த ஐரோப்பிய நாடுகளில் உள்ளக்கூடிய நாளுக்கும் நடக்கக்கூடிய பரிவர்த்தனையில் மோர் தென் ஒரு 90% ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து வரி வந்து நம்ம குறைக்க போகிறோம். அதை படிப்படியாக குறைக்க போகிறோம். இது 2 பேருக்குமே வந்து நன்மை பயக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கேருந்து சுவிட்சர்லாந்து சாக்லேட் வருது, வாட்ச் வருது, அங்கேருந்து வேறு காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வருதுன்னா அதுக்கு இந்தியாவில் விதிக்கக்கூடிய வரி அதிகமாக இருக்குது. அப்போ அவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க வரி குறைச்சி கொடுங்கன்ட்டு. நம்மளும் அவங்ககிட்ட எனக்கு முதலீடு வேணும்னு கேட்குறோம். இன்றைக்கி ஒரு $100 பில்லியன் முதலீடு வந்து அங்கேருந்து வரப்போகுது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாடோடு நம்ம பேசிட்டு தான் இருக்கோம், செயல்பட்டு தான் இருக்கும். இப்போது வந்து யூகேலேருந்து அவரோட பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்துட்டு போய் அவரோட பெரிய டீமே இந்தியாவுக்கு வந்து இறங்கி பிஸ்னஸ் பற்றி பேசிட்டு போனாங்க. அவங்ககிட்டருந்து நம்ம வந்து விமானங்கள் வாங்குறதுக்கு சில விஷயத்துக்கு நம்ம வந்து அரசாங்கம் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. இங்கே இருக்கக்கூடிய விமான படை வந்து அவங்க இருக்கக்கூடிய விமானிகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு போகிறாங்க, ராயல் ஏர்ஃபோர்ஸுக்கு. இது வந்து வரலாற்றில் நடக்காத விஷயம். அதனால் எல்லா விஷயத்துலையும் வந்து அரசாங்கம் வந்து ஒவ்வொருத்தரோடையும் பேசிட்டு தான் இருக்காங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அமெரிக்காவோட ஏற்றுமதியை மட்டும் நம்பி நம்மளோட பொருளாதாரம் இல்லை, அதில் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. அதுலேயும் வந்து அவங்க மருந்துகளுக்கும் சில பொருட்களுக்கும் விலக்கு அளிச்சிருக்காங்க. அந்த பிஸ்னஸ் நடந்துட்டு தான் இருக்குது. முக்கியமாக நான் இன்னொரு விஷயம் வலியுறுத்த விரும்புனா, இந்த செப்டம்பர் 22க்கு அப்புறம் இப்போ இந்த தீபாவளி ஒட்டி பார்த்திங்கன்னா, இந்தியாவில் ஆட்டோமொபைல் சேல்ஸ் என்ன அளவுக்கு போயிருக்கு, எத்தனை லட்சம் கார்கள் விற்பனையாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மக்களோட வாங்கும் சக்தி என்னன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தீபாவளிக்கு நடந்த விற்பனை பார்த்திங்கன்னா எத்தனை லட்சம் கோடிக்கு நடந்திருக்குன்றது வந்து ஒரு கணக்கீடு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம மின்னணுவோ வீட்டு சாதன பொருட்களோ நம்ம வீட்டுக்கு வாங்கி பயன்படுத்துகிற பொருட்களோட சந்தையோ எவ்வளோ மடங்கு உயர்ந்திருக்கு. ஒரு எல்இடி டெலிவிஷனாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஒரு டிவியாக இருக்கட்டும், ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், இதெல்லாம் வரி குறைப்பினால் எந்த அளவுக்கு பலன் அளிச்சிருக்கு நிறுவனங்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். வெறும் ஏற்றுமதி நம்பி மட்டும் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியது இல்லைன்னு என்னோட கருத்து சார். இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புன்றது ஒரு மிகப்பெரிய முடிவாக நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வருமான வரி விலக்கும் வந்து ஒரு 12 லட்ச ரூபா வரைக்கும் வரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள்கிட்ட புழங்கிட்டு இருக்க பணம் வந்து அது வந்து வியாபாரத்துக்கு உள்ள முதலீடாக போய் அது நுகர்வாக மாறி அது திரும்பி மக்களுக்கே பலன் அளிக்கிற மாதிரி விஷயத்தை தான் நம்ம முன்னெடுத்திருக்கோம். இதில் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து சின்ன சின்ன இடர்கள் இருக்கோ அதை வந்து படிப்படியாக களைஞ்சிட்டு வராங்க. தொழில் பண்ணுறதுக்கு ஈஸியாக நமக்கு வந்து என்னென்ன விதமான சலுகைகள் வேணும், என்னென்ன விஷயமான அரசாங்கத்தில் முட்டுக்கட்டைகள் இருக்கோ அதை கிளியர் பண்ணிட்டே வராங்க. இது பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு பலமான ஒரு பொருளாதாரத்துக்கு நோக்கி தான் போகுன்றது தான் நம்ம இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கணும். ஸோ அதான் நம்ம இப்போ இறக்குமதியை பொறுத்தளவுக்கு நம்ம ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் வந்து அதிகமான அளவில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதை வந்து வாங்கக்கூடாதுன்றது தான் அவங்க நிர்பந்தம் பண்ணுறாங்க. அந்த உக்ரைன் வாரை வந்து நிறுத்துறதுக்கு இந்தியா அங்கே வாங்குறதை நிறுத்தினா சரியாயிரும்ட்டு. ஆனால் 2022 பார்த்திங்கன்னா பைடன் வந்து அவங்க அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நம்ம கருவூல துறையோட தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, எந்த அளவுக்கு இந்தியா வந்து ரஷ்யாவிலேருந்து எண்ணெயை குறைஞ்ச விலைக்கு வாங்குதோ அது வந்து பெட்ரோல் விலை ஏறாமல் இருக்கிறதுக்கு பெரிய உதவி பண்ணும் அப்படின்ற செய்தி வந்து இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அங்கேருந்து வாங்குறதுனால
மற்ற நாடுகள் வளைகுடா நாடுகளோ இல்லை ஈரான் ஈராக்கு இல்லைனா வேறு வெனிசுலா மாதிரி நாடுகள்லேருந்து நமக்கு வந்து கச்சா எண்ணெயை கூடுதல் விலை கொடுத்து வாங்குற மாதிரி சூழ்நிலை பிற நாடுகளுக்கு ஏற்பாடு இல்லாத அளவுக்கு நம்ம தவிர்க்க முடியும் இந்த இடத்துல. ஸோ இது வந்து அமெரிக்கா வந்து நமக்கு வந்து இன்டெரக்டாக இதை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நம்ம ரஷ்யாவில் வாங்குறத. அதனால் அவங்களுக்குமே ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பலன் கிடச்சிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி சீனாவும் ரஷ்யாவிலேருந்து அதிகமான அளவுக்கு பெட்ரோலிய பொருட்களை வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இதை வந்து உடனே மாற்ற முடியும் அப்படின்னு தெரியல. இது அமெரிக்க அதிபர் விரும்புகிற மாதிரி நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் சில பொருட்கள் வந்து இந்தியா வந்து அங்கேருந்து வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு 3 லட்சம் கோடிக்கு வர்த்தக பற்றாக்குறை இருக்குது, 4 லட்சம் கோடி வரைக்கும் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வேளாண் பொருட்களை வாங்க சொல்கிறாங்க. ஆனால் வேளாண் பொருட்கள் நேரடியாக நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நம்ம விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்றாங்க. ஆனால் அதோட உபப்பொருட்களை வாங்கி நம்ம வந்து பெட்ரோலுக்கு வந்து எத்தனால் வந்து கலந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த மாதிரி நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணும்போதுன்னா கண்டிப்பாக அரசாங்கம் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. ஸோ ஏற்றுமதி இறக்குமதி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எனர்ஜின்றது ஒரு முக்கிய பார்ட்டாக இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து பெட்ரோலிய பொருட்கள் அப்புறம் வந்து மற்ற கேஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது இன்றைக்கி வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனில் முக்கியமாக இருக்குது சார். எவ்வளோ பர்சன்டேஜ் ஏற்றுமதி ஆகிருக்கு சார்? ஏற்றுமதி வந்து பர்சன்டேஜ்னு நம்ம சொல்ல முடியாது சார். நம்ம ஏற்றுமதியை பொறுத்தளவுக்கு எப்படின்னா நம்ம வந்து ஒரு $800 பில்லியன் ஏற்றுமதி பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு 550-560 பில்லியன் நம்ம 550 அந்த மாதிரி ஒரு ஏற்றுமதியும் 800 சம்மந்தமாக இறக்குமதியும் பண்ணுறோம். நமக்கு அதில் ஒரு பற்றாக்குறை இருக்குது இந்த ஏற்றுமதி இறக்குமதியை பொறுத்தளவுக்கு. அதை நம்ம வந்து படிப்படியாக சரி செய்வோம். கடந்த 10 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சொந்த நாட்டு மக்களுக்குன்னு நிறைய விஷயங்களை வந்து நம்ம துணிஞ்சு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தேவையான நம்ம உள்கட்டமைப்பை வந்து நம்ம பலப்படுத்திகிட்டே வரோம். ஒரு நெடுஞ்சாலைகளாகட்டும், ஒரு ரயில்வே திட்டங்களாகட்டும், இல்லை வந்து நம்ம துறைமுகத்தை வந்து விரிவாக்கம் பண்ணுறதாகட்டும். ஸோ எதெல்லாம் பண்ணால் தொழில் வளர்ச்சி அடையுமோ அதுக்கான அடிப்படையான விஷயங்களை வந்து நம்ம வந்து வந்து செஞ்சுட்டே இருக்கோம். இதனால் என்னென்னா மக்களுக்கு வந்து எளிதாக வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பயணம் பண்ண முடியும், பொருட்களை கொண்டு சேர்க்க முடியும். அதுக்கான கட்டணங்களும் அதுக்கான செலவினங்களும் குறையும் போது சாதாரணமான மக்களுக்கு வந்து விலை குறைஞ்ச அளவுக்கு எல்லா பொருளும் சேவைகளையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இது எல்லாமே பண்ணும்போது என்னென்னா நம்ம வந்து பிற நாடுகளை சார்ந்து மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு மக்களுக்கு மட்டுமே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய வகையில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால் இது வந்து நம்ம நல்லபடியாக இந்த பிஸ்னஸை நம்மளோட க்ரோத்தை வந்து இந்தியாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியே ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நம்ம அரசாங்கம் நம்புது. அதுக்கான ரிசல்ட்டையும் நம்ம பார்க்குறோம். நிறைய துறைகளில் அதுக்கான ரிசல்ட்டையும் நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து அவங்களுக்கு அந்த தைரியமாக முடிவெடுக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்குது, ஊக்கசக்தியாக இருக்குது. இது வந்து ஏற்கனவே நம்மளோட ரிசர்வ் பேங்க்கும் சொல்கிறது தான், அரசாங்கமும் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயத்தை தான் அவங்களும் திருப்பி வந்து சொல்லியிருக்காங்க. அடிப்படையில் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோன்றது தான் வந்து இதை காமிக்குது. வேர்ல்டு பேங்க்கும் சொல்லியிருக்காங்க, IMFும் சொல்லியிருக்காங்க. இப்போ வேறு தனியார் ரேட்டிங் கொடுக்க நிறுவனங்களும் அதோட வளர்ச்சியை எதிர்பார்க்குறாங்க. இப்போ சீனாவோட வளர்ச்சி வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டேஜுக்கு போனதுனால சேச்சுரேட் ஆயிடுச்சு. நம்ம வந்து அந்த லெவலுக்கு இன்னும் போகலை. நமக்கு வளர்ச்சி வந்து கூடுதலாக இருக்குன்றது தான் இது காட்டுது. இதுக்கு அரசாங்கத்தோட தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய நமக்கு வாய்ப்பு, தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து நமக்கு எளிதாக்கி கொடுக்குறது. அப்புறம் சீர்திருத்த பயணம். இப்போ வந்து நம்ம இப்போ GST வந்து நிறைய விமர்சனங்களுக்குள்ளானா கூட வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு முதலீடு வரணும்னு எதிர்பார்க்குறேன்னா இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி வரி விதிப்பு இருக்குது அப்படின்றத வச்சு தான் அவங்க வந்து வருவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி வரி, நீங்கள் கேரளா போனால் ஒன்று, பெங்களூருக்கு போனால் ஒன்று, ஹைதராபாத் போனால் ஒன்றுன்னு இருந்தால் அவங்களால நிர்வாகம் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ அதுக்கான விஷயத்தை நம்ம வந்து படிப்படியாக செஞ்சு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு நாடு முழுவதும் சீரான ஒரு பொருளாதாரத்துக்கான கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால படிப்படியாக நம்ம வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. சீனாவோட தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறத பார்த்து அது சின்னதாக நிறைய பண்ணுறாங்க. பட் நம்ம அந்த அளவுக்கு இருக்கணுமா சார்? இல்லை, அவங்கள பொறுத்தளவுக்கு உற்பத்தி அளவில் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி போயிட்டாங்க. அவங்க அதை நோக்கி அவங்களுடைய மக்கள் உழைக்கிறதுக்கும் அதிகப்படியான வேலை நேரம் செய்கிறதுக்கும் ஒரு தேவை வந்து அங்கே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க அதை கொண்டு போயிட்டாங்க. நம்ம வந்து சேவைத்துறை அப்புறம் தொழில்நுட்பம் இந்த மாதிரி உள்ள விஷயங்களில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். மேனுஃபேக்சரிங் நம்ம வந்து பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணலை. இன்றைக்கி சில விஷயங்கள் நம்ம மேனுஃபேக்சரிங் நோக்கி போகிறோம். பட் எல்லா விஷயங்களும் நம்ம மேனுஃபேக்சரிங் நோக்கி பண்ண முடியாது. நமக்கு வந்து வேளாண்மை சார்ந்த ஒரு இது இருக்குது, பொருளாதாரம் இருக்குது. அவங்களும் வந்து அதில் வந்து ஒரு அசுர வளர்ச்சி எடுத்திருக்காங்க மிகப்பெரிய அளவில் பண்ணி. ஸோ இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இது ஒரு ப்ரையாரிட்டி மாறிட்டு தான் சார் இருக்குது.